synaptic transmission. The junction between two neurons is called as synapses. Nerve impulses are transmitted by synapses. In synapses, the first neuron is called as pre-synaptic neuron. Same time, the second neuron is called as post-synaptic neuron. A small gap is occurs in between pre and post-synaptic neuron. It is called as synapses or synaptic junction. So, synapses அப்படிங்கிறது ரெண்டு நியூரான் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் தான் synapses. ஸோ nerve impulse வந்து இந்த synapses வழியாக தான் ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ synapsesல பார்த்துன்னு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நியூரான் வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான், செகண்டில் கீழே கூடிய நியூரான் வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். அப்போ இம்பல்ஸ் வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான் வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ ப்ரீ சினாப்டிக் நியூரானுக்கும் போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கும் நடுவுக்கு கேப்புக்கு பேர் சினாப்சிஸ். த சினாப்சிஸ் இஸ் கால்ட் எஸ் ஸ்ட்ரக்சரல் கேப் ஆர் ஃபங்க்ஷனல் பிரிட்ஜ். சினாப்சிஸ்க்கு இன்னொரு பேர் ஸ்ட்ரக்சரல் கேப் ஆர் ஃபங்க்ஷனல் பிரிட்ஜ். இதுதான் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. The axon terminals contain synaptic vesicle. It filled with neurotransmitters. When an impulse moves near axon terminals, that time pre-synaptic membrane is depolarized. So axon endல some of the vesicle இருக்குது, அதுக்கு பேர் synaptic vesicle. அதில் வந்து some of the chemical substance இருக்குது, அதுக்கு பேர் neurotransmitter. It is a acetylcholine. எப்போ இம்பல்ஸ் வந்து ஆக்ஸோன் எண்டுக்கு போகுதோ அப்போ என்ன ஆகும், ப்ரீசினாப்டிக் மெம்பரை வந்து டீபோலைசேஷன் ஆகும். அங்கே சம் ஆஃப் தி எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். உடனே கால்சியம் வெல்டேஜ் கேட் வந்து ஓப்பன் ஆகும், கால்சியம் அயன்ஸ் வந்து லிபரேட் ஆகும். அப்போது கால்சியம் அயன்ஸ் வந்து உள்ளே வரும், இன்ஃப்ளக்ஸ் ஆகும். அந்த சமயத்தில் சினாப்டிக் வெசிக்கிள் வந்து ப்ரீசினாப்டிக் மெம்பரை நோக்கி போகும். When pre-synaptic membrane is depolarized, that time the calcium voltage gate is opened. So it leads to influx of calcium ions. So calcium ions stimulate the synaptic vesicle. It moves toward the pre-synaptic membrane. Finally, the synaptic vesicles release the neurotransmitter. It is acetylcholine. It moves into synaptic cleft by exocytosis. Released neurotransmitter is bind to the specific receptor occurs in post-synaptic membrane. It causes depolarization in post-synaptic neuron, which may be either excitatory or inhibitory in nature. So கடைசியாக சினாப்டிக் வெசிக்கிள் எல்லாமே நியூரோட்ரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பண்ணுது. நியூரோட்ரான்ஸ்மிட்டருங்கிறது அசிடைல்கொலைன். இது என்ன பண்ணுது, ப்ரீ சினாப்டிக் நியூரான்லேருந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான் நோக்கி மூவ் ஆகும். அப்போது சினாப்டிக் கிளிப்ட் வழியாக எக்ஸோடாக்சிகோசிஸ் அப்படிங்கிற முறையில் மூவ் ஆகும். எக்ஸோடாக்சிகோசிஸ் மீன் எக்ஸோனா வெளியே, அப்போ ஒரு செல்லிலேருந்து வெளி நோக்கி தள்ளப்படுது. ஸோ ரிலீஸ் ஆன அசிடைல்கொலைன் வந்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனோட பைண்ட் ஆகும். இப்போ உடனே போஸ்ட் சினாப்டிக் நியூரானில் சம் ஆஃப் தி எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்சை ஃபார்ம் பண்ணும். இட் ஆல்சோ லீட்ஸ் டு டீபோலைசேஷன். எக்ஸிடேட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் இஸ் காசஸ் டீபோலைசேஷன் ஆஃப் நியூரான். சேம் டைம் inhibitory போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் இஸ் காசஸ் ஹைப்பர்போலைசேஷன் ஆஃப் நியூரான். ஸோ எக்ஸிடேட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டீபோலைசேஷனை காஸ் பண்ணுது. அதே சமயம் இன்ஹிபிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஹைப்பர்போலைசேஷனை காஸ் பண்ணுது. டீபோலைசேஷன் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மைனஸில் இருக்கும். அதே ஹைப்பர்போலைசேஷன் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இம்பல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வில் see about central nervous system or central neural system. It is also called as CNS. The CNS contain brain and spinal cord. It protected by skull and vertebral column. During embryonic development, the CNS developed from ectoderm layer. So CNS na central nervous system. இதில் ரெண்டு முக்கியமான ரீஜன் இருக்குது. ஒன்று பிரெயின், இன்னொன்று ஸ்பைனல் கார்டு. பிரெயின் அப்படிங்கிறது ஸ்கல்லுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது, ஸ்பைனல் கார்டு வந்து வெர்டிபிரல் காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ சிஎன்எஸ் அப்படிங்கிறது எக்டோடர்ம்லேருந்து தான் டெவலப் ஆகுது. ஸோ டூரிங் எம்பிரியன் ஸ்டேஜில் 3 லேயர் ஃபார்ம் ஆகும், எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மியூசோடர்ம். ஸோ இந்த எக்டோடர்ம்ஸில் இருந்தால் நர்வ்ஸு, பிரெயின், ஸ்கின்னு, ஹேரு இதெல்லாம் டெவலப் ஆகும். பிரெயின். த பிரெயின் ஆக்ட் as a command and control system. The site of information processing center. It located cranial cavity. Brain is covered by 3 cranial membrane. It is also called as meninges. பிரெயின் வந்து கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சிஸ்டமாக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் செய்யுது. இது வந்து கிரேனியல் கேவிட்டியில் இருக்குது. ஸோ
சுற்றியும் 3 லேயர் இருக்குது, அதுக்கு பேர் மெனிஞ்சஸ். டைப்ஸ் ஆஃப் மெனிஞ்சஸ். The outer thick layer is called as Duramater. The middle thin layer is called as Arachnoid membrane. The space occurs between Duramater and Arachnoid membrane. It is called as subdural space. So, meningesல 3 layer இருக்கு. ஒரு Duramater, Arachnoid membrane and piamater. Duramater அப்படிங்கிறது outer thick layer. It is also double walled layer. Middle layer is thin arachnoid membrane. ஸோ இந்த அரக்னாய்ட் மெம்பரைனுக்கும் டியூராமேட்டருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு பேர் சப்டியூரல் ஸ்பேஸ். த இன்னர் லேயர் இஸ் கால்ட் as piamater. இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி adhered டு த பிரெயின். இன்னர் லேயருக்கு பேர் piamater. இந்த பிரெயினோட நெருங்கி அமைஞ்சிருக்கும். They have space between arachnoid membrane and piamater. It is called as subarachnoid space. அரக்னாய்ட் மெம்பரைனுக்கும் piamaterக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு பேர் subarachnoid space. The brain is divided into 3 major regions. They are forebrain, midbrain and hindbrain. Forebrain. They also have 2 major parts. One is a cerebrum, another is a diencephalon. Cerebrum. It is a seat of intelligence and majority of brain is occupied by cerebrum. Contain major part of brain. They also have 2 regions. The outer region is called as cortex. The inner region contain medulla and basal nuclei. செரிபரத்தை சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்முடைய புத்திசாலித்தனத்துக்கு இதுதான் காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட முக்கால்வாசி போர்ஷன் இதை ஆக்குபை பண்ணியிருக்கு. செரிபரத்தில் 2 ரீஜன் இருக்குது. ஒன்று அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலாவில் பேசல் நியூக்ளியை இருக்கும். செரிபரல் கார்டெக்ஸ். இட் இஸ் கால்ட் as superficial region. It is made up of grey matter because they contain unmyelinated nerve cells. செரிபரல் கார்டெக்ஸை சூப்பர்ஃபிஷியல் ரீஜன் அப்படி சொல்லலாம். ஏன்னா இது அவுட்டர் கவரிங்காக இருக்குது, இது வந்து பிரெயினோட அவுட்டர் கவரிங்காக இருக்குது. செரிபரல் கார்டெக்ஸில் வந்து கிரே மேட்டர்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா இதில் அன்மைலேட்டட் நர்வ் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செரிபரல் கார்டெக்ஸ் கண்டெயின் நியூரல் செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், associated glial cells and blood vessels. The surface contain many convolutions. They contain many fold and grooves. செரிபரல் கார்டெக்ஸில் நிறைய மடிப்புகள் இருக்குது, அந்த மடிப்புகளில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்குது. இது பிரெயினோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. The fold is called as kairi. Same time, shallow groove is called as sulci. மேடுகளுக்கு பேர் கைரி, பள்ளங்களுக்கு பேர் சல்சி. The deep groove is occurs in brain. It is called as fissure. ஸோ ரொம்ப ஆழமான பள்ளத்துக்கு பேர் fissure. The kairi and sulci is increase the surface area of brain. The several sulci are divided into, they form 8 lobes. They are a pair of frontal lobe, a pair of parietal lobe, a pair of temporal lobe and a pair of occipital lobe. ஸோ சல்சி வந்து 8 லோபை பிரிஞ்சிருக்கு. They are pairs of frontal, parietal, temporal and occipital lobes. A medial longitudinal fissure is occurs. It divides into the cerebrum. It also divides the cerebellum. The division is occurs longitudinally. They also form 2 cerebral hemisphere and 2 cerebellum hemisphere. Hemispheres are connected by some of the nerve fibers. It is called as corpus callosum. பிரெயினோட சென்ட்ரல் ரீஜனில் ஒரு லாங் ஃபிஷர், ஒரு டீப்பாக வந்து ஒரு பள்ளம் ஏற்படுது. அந்த பள்ளத்துக்கு பேர் ஃபிஷர் அப்படி சொல்லுவோம். அந்த ஃபிஷர் வந்து பிரெயினை 2ஆக பிரிக்குது, ஒரு லெஃப்ட் லோபாவும் ரைட் லோபாவும் பிரிக்குது. ஸோ செரிபரம் மட்டுமல்ல, செரிபலமும் லெஃப்ட் அண்ட் ரைட் லோபாக பிரிக்கப்படுது. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நியூ ஃபைபர் பேர் கார்பஸ் கல்லோசம். செரிபரல் கார்டெக்ஸ் கண்டெயின் 3 functional area. They are sensory area, motor area and associated area. Sensory area. It occurs in parietal, temporal and occipital lobe of cortex. They receive sensory impulses from sensory organs. So sensory area அப்படிங்கிறது parietal, temporal and occipital lobe ஆக்குபை பண்ணியிருக்கு. இதுதான் சென்சரி இம்பல்ஸை ரிசீவ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணுவோம். Motor area. It controls voluntary muscular movement. It located posterior part of frontal lobe. ஸோ மோட்டார் ஏரியா அப்படிங்கிறது வாலண்டரி மஸ்குலர் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம கை கால் அசைவுகளை சொல்லலாம். இது வந்து ஃப்ரண்டல் லோபோட கீழ் பக்கத்தில் போஸ்டர் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு. அசோசியேஷன் ஏரியா. இட் இஸ் அதர் தென் சென்சரி மோட்டார் ஏரியா. தி ஆக்குபை அதர் தென் சென்சரி அண்ட் மோட்டார் ஏரியா. கண்ட்ரோல் இன்டெகிரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மெமரி, கம்யூனிகேஷன், லேர்னிங் அண்ட் ரீசனிங். ஸோ மோட்டார் ஏரியா அண்ட் சென்சரி ஏரியா தவிர
மீதி கூடிய எல்லா ஏரியாவும் அசோசியேஷன் ஏரியாவாக இருக்குது. இது வந்து இன்டர்கிரேட்டிவ் ஃபங்க்ஷனை செய்யுது, அதாவது ஒருங்கிணைக்கும் செயலை செய்யுது. இது வந்து மெமரி, கம்யூனிகேஷன், லேர்னிங், ரீசனிங் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லோப்ஸ். ஃபர்ஸ்ட் வில் see about frontal lobe. It is also control behavior, intelligence, memory and movement. Next is a parietal lobe. They control language, reading and sensation. Third one is a temporal lobe. They control speech, hearing and memory. Fourth one is a occipital lobe. They control visual processing. Next we will see about inner medulla of cerebral cortex. It is a white in color. They also act as nerve tract. It occurs in between cerebral cortex and diencephalon. It is made up of myelinated neuron. So it is white in color. The diencephalon contain three major regions. I mean three pair structure. They are epithalamus, thalamus and hypothalamus. First we will see about epithalamus. Ep mean upper. It is also called as roof of diencephalon. It is made up of non-nervous tissues. The anterior part of epithalamus is contain blood vessels and manifold. They form anterior choroid plexus. Just behind the choroid plexus, they have short stalk-like structure. They contain rounded body. It is called as pineal body. It is also called as pineal gland. So the pineal gland is attached to stalk of choroid plexus. So choroid plexus பின்னாடி பின்பக்கத்தில் ஒரு தண்டு மர ஸ்டால்க் மர ஒரு அமைப்பு இருக்கும். அதில் ரவுண்டட் பாடி வந்து அட்டாச் ஆகிருக்கு. அந்த ரவுண்டட் பாடிக்கு பேர் பீனியல் கிளாண்ட் ஆர் பீனியல் பாடி. The pineal gland is secrete the hormones like melatonin. It regulate the sleep and wake cycle. Pineal gland வந்து ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோனுக்கு பேர் மெலட்டோனின். இது வந்து நம்ம தூங்கிடக்கூடிய அந்த சைக்கிள் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ குறிப்பிட்ட டைமாக இருந்தால் நமக்கு தூக்கம் வரும், குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம விழிச்சிருவோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஹார்மோன். நெக்ஸ்ட் we will see about thalamus. It is composed of grey matter. It is act as a relay center. It transfer impulses between the spinal cord, brainstem and cerebrum. In thalamus, the informations are stored and edited. It helps to learning and memory process. It is major coordinating center for sensory and motor signaling. So thalamus வந்து epithalamus கீழே இருக்கும். So it is made up of grey matter. இது வந்து ரிலே சென்டர்னு சொல்கிறோம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் இதன் வழியாக தான் போகும். ஸோ இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்பைனல் கார்டு, பிரெயின் ஸ்டெம், செரிபிரம் இது எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தலாமஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி எடிட் பண்ணி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போது லேர்ன் பண்ணுறதுக்கும் மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சென்சரி இந்த மோட்டார் சிக்னலை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய, அதாவது ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது வேலை செய்யுது.